உருளைக்கிழங்கு வச்சு நம்ம எவ்வளோ டிஷ் பார்த்துருப்போம். இங்கே எங்கள் மாமி ட்ரை பண்ண ரெசிபி தான் உருளைக்கிழங்கு குலாப் ஜாமுன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு அதை நல்லா கையால் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட மேஷர் இருந்தாலும் ஓகே, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை மேஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஆஃப் மைதாவை எடுத்து அது கூட சேர்த்து போட்டு பிசையணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது, ஏன்னா நமக்கு அது அந்த கன்சிஸ்டன்சி, அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு அது வேணும். அதனால் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நல்லா நீங்கள் அந்த உருளைக்கிழங்கையும் அந்த மைதாவையும் நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கொஞ்ச நேரம் நல்லா கையில் மேஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது இந்த ஒரு பதத்துக்கு வரும். ஸோ இந்த பதத்துக்கு வந்த உடனே அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். ஸோ சர்க்கரை பாகுக்கு என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். ஸோ இது கொதிக்கிற நேரத்தில் இப்போ நம்ம உருட்டி வச்ச உருளைக்கிழங்குலேருந்து இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கான பால்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே யூஸ்வலாக குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரியே அதை நல்லா குட்டி குட்டி பால்ஸாக கையில் கொஞ்சம் மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடரும் அதில் கொஞ்சம் ஏலக்காவும் நான் போடுறேன். ஸோ இதை போட்டுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு குலாப் ஜாமுன் பால்ஸை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த பால்ஸை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குலாப் ஜாம் ரெடி. இது எங்கள் அம்மா ஸ்பெஷல். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.